வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டர்ட்டில் வந்து ஒரு குட்டி பையனுக்கு வந்து கிடைக்குது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் வேற இருக்கு. அவனும் வந்து வீட்டுக்கு கொண்டு வர அது கூட ஜாலியா வந்து விளையாடிட்டு இருக்கா. இதே போல நைட் தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்து பார்த்தா அந்த டர்ட்டில் வந்து பெருசா வளர்ந்திருக்கு. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்து உள்ள வராரு. உடனே அந்த டர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட பெட்ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ஸ் வளர்க்கறதே வந்து பிடிக்காது. அதனாலதான் இப்படி பண்ணுவான். அந்த சமயத்துல அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பெட்ஷீட்டை எடுக்க அவர்கிட்ட இருந்து பிடிக்கி வாங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல டர்ட்டில் இருக்காது. எங்க போச்சுன்னு தேடி பார்த்துட்டு இருந்தா அது பின்னாடி அந்த டர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பறந்துட்டு இருக்கும். இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். அந்த சமயத்துல எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இதை பாத்துடுறா. உடனே அந்த டர்ட்டில் இதை பார்த்துட்டு பயந்து போய் அவங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஒளிஞ்சுக்குது. அவங்க அப்பா திரும்பி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லாத ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்ல மாட்டா. அந்த சமயத்துல அந்த டர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட விளையாடுறதுக்காக அந்த பையன் வந்து அனுப்பி வைக்கிறான். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்ட்டில் குள்ள வந்து விளையாடிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போக போக வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்ட்டில் ரொம்பவே பெருசா வளர்ந்துரும். இதுக்கப்புறம் வீட்டுல வச்சு மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க கூட அபண்டன்டா இருக்கக்கூடிய ரூம் குள்ள போய் வச்சுட்டு வந்துருவாங்க. இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் அவங்க ஊரை வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணும்போது கரெக்டா இந்த டர்ட்டில் தான் வந்து எல்லாரோட உயிரையும் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தும்.